ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன், இது ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லா, ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபார்முலா. ஸ்மால் ஃபார்முலா எல்லாருமே, எவ்ரி இண்டிவிஜுவல், சில்ட்ரன்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எதிர்பார்ப்புக்கும் எஃபர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ரப்பர், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு இ, இன்னொரு பாயிண்ட்டு இன்னொரு இ. ஒரு இ வந்து எஃபர்ட், இன்னொரு இ வந்து எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த இ வந்து 0 to 100 இங்கேருந்து இங்கே இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வருது இங்கே 0லேருந்து இங்கே 100 இருக்குது. இப்போ நம்ம 0 to 100 எக்ஸ்பெக்டேஷன் எஃபர்ட்டில் நம்ம 30 பாயிண்ட் இருக்கோம்னாக்க, அப்போ எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது எவ்வளோ? இங்கே 70 வரும். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் என்ன தெரியுமா? சக்ஸஸ் ரேட்டு 30%, ஸ்ட்ரெஸ் ரேட்டு 70%. ஓகே, டைரக்ட் ஃபார்முலா. இப்போ இதே எஃபர்ட் ரேட்டு வந்து 90% இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன், அப்போ சக்ஸஸ் ரேட்டு 90%, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து 10%. ஸோ அப்போது நம்ம வந்து இன்னைக்கு தேதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து நோண்டுறோம் தெரியுமா? அது என்னென்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே, எஃபர்ட்டை கம்மி பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எஃபர்ட்டும் எக்ஸ்பெக்டேஷன் சேர்ந்தே வராது. எஃபர்ட் ஜாஸ்தியாக இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் எஃபர்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, அதுக்கு உண்டான ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்.